ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் பயணம் உங்களுடன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு யூஸ்ஃபுல்லான விலாகில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம அன்னதானம் பண்ணக்கூடிய அந்த விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னதானத்துக்கு 2 குக்கரில் 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு ஊற வச்சு, சாம்பாருக்கு துவரம்பருப்பு இந்த சின்ன குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ பச்சரிசி ப்ளஸ் பாசிப்பருப்பு போட்டு வெண்பொங்கல் பண்ண போகிறோம். அதுக்கு காரமாக இருக்கிறதுக்காக மிளகு, சீரகம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கழுவி வச்ச அரிசியோட தண்ணிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு விட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க சீரகம், மிளகு ப்ளஸ் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய் போட்டு 2 5 லிட்டர் குக்கரில் 2 பாகமாக 2 டம்ளர் அரிசி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி சாம்பார் எல்லாமே பண்ணுறதுனால தாளிப்பு, அதுக்கு தேவையான தாளிப்புக்காக நெய், எண்ணெய், கருவேப்பிலை ப்ளஸ் கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் எல்லாமே தாளித்து எடுத்து வச்சுட்டேன். இதுதான் அந்த தாளிப்பு. தனியாக பொங்கலில் போடுறதுக்கு மட்டும் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சாச்சு நெய்யில். ஸோ இந்த தாளிப்பை சாம்பார், சட்னி எல்லாத்துலேயும் விட்டாச்சு. ஒரு குக்கரில் இருக்க பொங்கலை தனியாக எடுத்துட்டு மேலே லைட்டாக அந்த முந்திரி பருப்பு பொரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டாச்சு. இன்னொரு குக்கரை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். லைட்டாக இதை கலந்து விட்டுட்டு தாளிப்பையும் கொஞ்சம் சேர்த்திட்டு 2வது குக்கரில் இருக்க பொங்கலையும் இதில் போட்டாச்சு. ஸோ இந்த குளிர்காலத்துக்கு சுட சுட நம்ம மிளகு பொங்கல் அன்னதானம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது உங்களால் முடிஞ்சதை ஏதாவது ஒரு நல்ல ஈவெண்ட் அப்போவோ நீங்கள் கொடுங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனோ, குழந்தைங்க பர்த்டேவோ அப்படின்னு தான் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு காட் கொடுத்துருக்க இந்த ஒரு பிளெஸ்ஸிங்கை மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுல கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். நிறைய தீர்ந்ததால் இருக்க பேக்கெட்ஸ் வச்சு சாம்பார் விட்டுட்ருக்காங்க. குட்டித்தம்பி சட்னி, கோகோனட் சட்னி ஒரு கவரில் போட்டிருக்காரு. யூஸ்வலாக நம்ம பொங்கல், இட்லி இந்த மாதிரி எல்லாம் அன்னதானம் கொடுக்கும்போது இந்த மாதிரி பேக்கெட்ஸ், இந்த மாதிரி ஷீட் கிடைக்கும், அதில் வச்சு கொடுப்போம். சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஷீட்டு தீர்ந்ததால் இந்த கவரில் போட்டு வச்சாச்சு. ஏன்னா உடனடியாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி ட்ராவலிங் போனப்போ வீட்டில் கொஞ்சம் ஷால்வையெல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையுமே முடியாதவங்க, இல்லாதவங்களுக்கு இந்த ஃபுட்டோடு சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இந்த நாள் ரொம்ப ஒரு திருப்தியான, சந்தோஷமான நாளாக அமைஞ்சுது. நீங்களும் உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை மற்றவங்களுக்கு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.